ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. இந்த லெசன் எது கீழே வருதுன்னா, யூனிட் 8 அண்ட் 9 கீழே வர ரொம்ப முக்கியமான லெசன். இது வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதிலிருந்து இருக்கிற இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பெருங்கற்காலம்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னா மெகலித்திக் ஏஜ். மெகலித்திக்னா கிரேக்க சொல், மெகானா பெரிய, லித்துனா கல் என்று மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட், தமிழகத்தில் இருக்கிற பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள் என்னென்ன இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தூத்துக்குடி மாவட்டம். அங்கே கிடைச்ச முக்கியமான அகழ்வாய்வு பொருள்கள் என்னென்னா, வீடு மற்றும் காட்டு விலங்குகளான புலி, மான், யானை, இதால் வெண்கலத்தான உருவங்கள், புலி, மான், யானை, இதனால் வெண்கலத்தான உருவங்கள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சிவகங்கை மாவட்டம். கீழடி எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. சிவகங்கை மாவட்டம். கீழடி திருப்பத்தூர் தாலுக்காவில் கீழடி கிராமத்தில் இருக்குது. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. எந்த தாலுக்காவில் இருக்குது கேட்டால் திருப்பத்தூர் தாலுக்காவில் கீழடி கிராமம் இருக்குது. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள். இங்கே என்னென்ன தொல்பொருட்களை கிடைச்சிருக்குன்னுட்டு இந்த மாதிரி இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது சரி தவறுன்ற மாதிரி கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணி படிக்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள். தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, இது ரொம்ப முக்கியமாக. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. 2017 தொல்லியல் துறை இரு மாதிரிகளை 2017 தொல்லியல் துறை இரு மாதிரிகள் கதிரியக்க கார்பன் வயது கணிகை அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா இடத்துல பீட்டா அனலிட்டிக் என்ற நிறுவனத்துக்கு அனுப்பியது. 2017 தொல்லியல் துறை 2 எக்ஸாம்பிள்னால் 2 மாதிரிகளை எடுத்து கதிரியக்க கார்பன், அதோட இப்போது என்ன எக்ஸாம்பிள், இப்போ வெண்கலத்தான ஒரு உருவம் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அந்த உருவத்தை எடுத்து இதோட வயது, இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியணும்னா அதோட ஏஜை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 2017 2 மாதிரி கதிரியக்க கார்பன் வயது கணிக அமெரிக்கா புளோரிடா என்ற இடத்துக்கு பீட்டா அனலிட்டிக் என்ற நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போது அந்த பொருள் இது கிமு 200 சேர்ந்தது. ஏன்னா அதோட ரிசல்ட் இந்த பொருளெல்லாம் கிமு 200 சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது அது 200 சேர்ந்ததுன்னுட்டு எதோட எங்கே கிடைச்ச பொருள் சொல்லியிருக்காங்கன்னா, கீழடியில் சிவகங்கை மாவட்டத்தில் கிடைச்ச பொருள் கிமு 200ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. அலெக்சாண்டர் துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிச்சாங்கன்னுட்டு பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. இரும்பிலான கதிரரிக்கும் அருவாள், ஈட்டி, கொள்முனை, இதெல்லாமே எங்கே இருக்குன்னா பொருந்தலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்குது? தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. இரும்பாலான கதிரரிக்கும் அருவாள், ஈட்டி, கொள்முனை, இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு, பையம்பள்ளி வேலூர் மாவட்டம். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள். இதில் இங்கே பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரேடியோ கார்பன் முறை மூலம் இது கிமு 1000, எவ்வளோ கிமு 1000 என சொல்லியிருக்காங்க. பெருங்கற்காலத்து கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. பெருங்கற்காலத்தோட கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இங்கே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே வாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொடுமணல் எங்கே இருக்குது? ஈரோடு மாவட்டம். கொடுமணல் பற்றி பதிற்று 10 இடம்பெற்றுள்ளது. கொடுமணல் பற்றி நம்ம பதிற்று 10 இருக்குதுங்களா, அதில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் பிராமி மட்பாண்டங்கள் 300க்கும் அதிகமாக இங்கே கொடுமணலில் ஈரோடு மாவட்டத்தில் கிடைச்சிருக்குது. இது தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள். புதைக்குழி மேட்டிற்கு அருகே நினைவுக்கல் பெருங்கற்காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. புதைக்குழி மேட்டிற்கு அருகே நினைவு கற்கள் இருக்குது. அது பெருங்கற்காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கருத்திட்டைகள் என்ன சொல்லுவாங்க? டோல்மேன்ஸ். கருத்திட்டைகள்ன்றது டோல்மேன்ஸ் என்ற மாதிரி சொல்லுவாங்க. டோல்மேன்ஸ் எங்கெங்கெல்லாம் இந்த டோல்மேன்ஸ் இருக்குது, இந்த கருத்திட்டைகள் இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம். அப்புறம் நெக்ஸ்ட் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். ஏன் இது சொல்லிட்டு இதை சொல்கிறேன்னா, வீரராகவபுரம்
காஞ்சிபுரம். இது புறம்னு இருக்கிறதா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நரசிங்கம்பட்டினா மதுரையில் இருக்கிறவங்க எல்லாமே சிங்கம் மாதிரி இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. அதனால அந்த நரசிங்கம்னு வரும்போது நம்மளுக்கு மதுரை ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? அதான் மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி. கும்மாளமருதுப்பட்டினா திண்டுக்கல் மாவட்டம். இது நார்மலாக ஞாபகம் வச்சுக்கலாம். கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நினைவு கற்கள்னால் மென்ஹிர். பிரிட்டன் மொழியில் மென்னுனா கல், கிர்னா நீளமான. இது கேட்கலாம். கல், கிர் வந்து எந்த மொழி? மென்னோ கிர்ரோ எந்த மொழினா அது பிரிட்டன் மொழி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து திருப்பூர் திருப்பூரில் சிங்கரிப்பாளையம். இப்போது திருப்பூர் சிங்கரி, பூரு கரி என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனி வந்து வெம்பூர், தேனி வந்து வெம்பூர். மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி மேலே பார்த்தோம் இல்லைங்களா? மதுரை இங்கே பாருங்கள், மேலே மதுரையும் நரசிங்கம்பட்டி பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான், மதுரை நரசிங்கம்பட்டி. ஈரோடு வந்து குமரிக்கல் பாளையம். ஈரோடு வந்து கொடுமணல். ஈரோடு வந்து இங்கே ஈரோட்டில் தான் கொடுமணல் இருக்குதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோடு வந்து கொடுமணல். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நடுக்கற்கள் வந்து எதுக்காக நடுறாங்க? நடுக்கற்கள்னு ஒரு வீர போர் புரிஞ்சு இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து நடுக்கற்கள் வந்து நடுவாங்க. அதான் வீரனின் நினைவாக நடுக்கற்கள் போர் புரிஞ்சு இறந்த வீரன் நினைவாக நடுக்கிறாங்க. இது இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே மானூரில் இருக்குது. பழனிக்கு அருகே மானூரில் இருக்குது. தூத்துக்குடியில் வெள்ளாளன் கோட்டை. திண்டுக்கல் புலிமான் கோம்பை. திண்டுக்கல்லில் புலிமான் கோம்பையில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு கிருபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.